வெல்கம் டு டெக் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, Cofe 4G ரவுட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி இருக்குது, அதோட வைஃபை ரேஞ்ச் என்ன, ஸ்பீடு எப்படி கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Cofeயோட 4G ரவுட்டர் பல மாடலில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டனாவோட இந்த மாடல் வந்து 1800 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. இதில் வந்து நீங்கள் 4G 5G சப்போர்ட் பண்ணுற சிம் போட்டுக்கலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இதுக்கு நிறையவே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 5G மோடம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அன்லிமிட்டெட் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா 4G தான் நெட்வொர்க் கிடைச்சோன்னே எல்லாருமே ஏமாற்றத்தில் பேட் ரிவ்யூ கொடுத்து வச்சுருக்காங்க. 5G மோடத்தோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இன்னும் இந்தியாவுக்குள்ளேயே வரல. அதனால் 5G சிம் சப்போர்ட்டட் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா 5G மோடும் கிடையாது. அது 4G வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். 5G சிம்மை வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அதில் 4G நெட்வொர்க் எடுக்கும் அப்படின்றது தான் அப்படி தப்பாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டனா கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது, ஒரு லேன் போர்ட் ஒன்று இருக்குது, ஒரு C டைப் பவர் இன்புட் போர்ட் ஒன்று இருக்குது. ரவுட்டருக்குள்ளே கான்ஃபிகரேஷன் மாறி போச்சு, பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. WiFi 6 வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்காக 4 ஆண்டனா கொடுத்து வச்சுருக்காங்க. 2 மேக்ஸிமம் 4G சிக்னலுக்காகவும் 2 வந்து வைஃபை சிக்னலுக்காகவும் இருக்கும். இது வந்து சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் 2.4 GHz மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. 5 GHz சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிற டிவைசஸ் எல்லாமே 2.4 GHz சப்போர்ட் பண்ணுற டிவைசஸாக தான் இருக்கும். 5 GHzலாம் வந்து சப்போர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட மொபைல் இப்போ லேட்டஸ்ட்டாக வர மொபைல்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். பாக்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. உள்ளே வேறு மாடல் அனுப்பிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் தான் ஓப்பன் பண்ணும்போது வெளியே மாடல் கரெக்டாக தான் போட்டிருந்தாங்க. அதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா C டைப் பவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சாதாரண C டைப் சார்ஜர் வச்சுருந்தா கூட அதில் வந்து பவர் இன்புட் கொடுத்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட 5 வோல்ட் 2 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணுற பவர் பேங்க் இருந்தால் கூட கரண்ட் இல்லாத போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரவுட்டர் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ரவுட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கைட் மாதிரி ஒரு சின்ன பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கலர் படத்தோட எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த ரவுட்டரில் பாஸ்வேர்டு எதுவும் மாற்றணும் இல்லை வேறு ஏதாவது கான்ஃபிகரேஷன் மாற்றணும்னா அந்த யூசர் கைடை பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து இதோட கேபிள்ஸ், பவர் அடாப்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பவர் அடாப்டர், அதோட C டைப் கேபிள், அப்புறம் லேன் கேபிளும் இதோட வருது. ஃபஸ்ட்டு பவர் அடாப்டர், அப்புறம் லேன் கேபிள், அப்புறம் C டைப் கேபிள். காஸ்ட் கட்டிங்க கேபிள்ஸில் பண்ணியிருக்காங்க. லேன் கேபிள் வந்து 1.25 அடி தான் இருக்கும் போல இருக்குது. C டைப் கேபிள் வெறும் 1 அடி தான் இருக்கும் போல இருக்குது. பவர் அடாப்டருக்கு பக்கத்துலேயே ரவுட்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். வேறு C டைப் கேபிள் எடுத்து மாட்டிங்கன்னா கொஞ்சம் லாங்காக மாட்டலாம். ஸோ டேபிள் டாப்பில் வச்சுட்டு நீங்கள் சிஸ்டத்துக்கு லேன் கொடுக்கணுன்னா இந்த கேபிள் வச்சு முடியாது, அதுக்கு வேறு கேபிள் வேணும். லேப்டாப்பில் நீங்கள் மாட்டி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 கேபிளையும் அட்லீஸ்ட் 1 மீட்ரு இல்லைன்னு 3 அடியாவது கொடுத்துருக்கலாம். இந்த பவர் அடாப்டர் வந்து 5 வோல்ட் 2 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணுது. மற்ற ரவுட்டர் மாதிரி இல்லாமல் இதில் வந்து அடாப்டர் போனாவோ கேபிள் போனாவோ ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம ரவுட்டரை பார்க்கலாம். இந்த ரவுட்டரில் இருக்க 4 ஆண்டனாவையும் எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் வந்து ரிமூவபிள் கிடையாது, இதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 4G சிக்னல் கிடைக்கிற இடத்துல இந்த ரவுட்டரை வச்சா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நம்ம உள்ளே போய் சிக்னல் செக் பண்ணுறது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அதோட ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா ரொம்ப லூஸாக இருக்குது. அதை டைட் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் கொடுக்கல. ரவுட்டர் காற்றடிச்சாலும் பறக்கிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ரவுட்டரோட வைஃபையோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட லாகின் பாஸ்வேர்டும் அட்மினு, இதோட பாஸ்வேர்டும் அட்மினு. இதோட அக்சஸ் பாயிண்ட், அதாவது உங்கள் மொபைலில் தெரிகிற நேம் எப்படி வரும்னா Cofeன்னு வந்துட்டு பின்னாடி சில நம்பர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு C டைப் பவர் இன்புட்டு, 2வது லேன் கேபிள் மாட்டுற போர்ட்டு, 3வது ரீசெட் பட்டன், 4வது சிம் கார்டு போடுற போர்ட். இது மட்டும்தான் இருக்குது. வேறு பட்டன்ஸோ வேறு எதுவுமே இதில் கிடையாது. ரவுட்டரோட 2 பக்கமும் வந்து ஹீட் வெளியேறதுக்கு வென்டிலேஷன் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆண்டனாவையும் எல்லா பக்கமும் திருப்பலாம். ஆனால் இதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கழட்ட முடியாது. எல்லா ஆண்டனாவும் லூஸாக தான் இருக்குது. அதுலேயும் ஒரு ஆண்டனா வந்து நம்ம அசைச்சாவே வந்து ஆண்டனா செய்கிற மாதிரி ரொம்ப லூஸாக இருக்குது. அதை டைட் பண்ணுறதுக்கு எதுவும் ஸ்க்ரூ எதுவும் கொடுக்கல அவங்க. மேலே பவர் எல்இடியும் நெட்டு கனெக்ட் ஆனால் எரியிற எல்இடியும் கொடுத்துருக்காங்க. நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ளூ கலர் எல்இடி ஸ்டடியாக எரியும். பவர் எல்இடி அப்பப்போ ஆஃப் ஆகி எரியும். லேன் கேபிளையும் C டைப் பவர் கேபிளையும் மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அட்லீஸ்ட் லேன் கேபிளையாவது நீளமாக கொடுத்துருந்துருக்கலாம். இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம லேன் கேபிள் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் லேனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. வயர்லெஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மகிட்ட இருக்க VI சிம், ஜியோ சிம், ஏர்டெல் சிம், BSNL சிம் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்பீட் எப்படி இருக்குது, ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
இதில் சிம்மை மாட்டுறதுக்கு எந்த அடாப்டரும் கொடுக்கல. ப்ரெஸ் பண்ணிட்டா உள்ளே போயிடுது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா திருப்பி வெளியே வந்துடுது. எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சிம்முக்கு தனித்தனியாக அக்சஸ் பாயிண்ட்லாம் செட் பண்ண வேண்டியதில்லை, உள்ளே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம சிம் மாற்ற அக்சஸ் பாயிண்ட் மாற்றிட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுது. ரவுட்டருக்கான டிஃபால்ட் பாஸ்வேர்டு 1லேருந்து 8 வரைக்கும் அதை போட்டோன்னே வந்து டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. விஐ சிம்மில் ஃபஸ்ட்டு 4 MBPS தான் கிடச்சிச்சு. திருப்பி ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கு 10 வரைக்கும் கிட்டத்தட்ட MBPS கிடைக்குது, 9.3. இதில் 4G நெட் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த காஃபே ரவுட்டரோட வெப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதில் ஸ்பீட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஜியோ நெட்வொர்க் நம்ம பார்த்துட்ருக்கோம். 14 MBPS 13 MBPSலேருந்து வந்துட்டுருக்கு. ஆவரேஜாக 13 MBPSல நின்றுச்சு. இப்போ ரவுட்டர்லேருந்து 30 அடி தூரம் 3 சவர் குறுக்கால இருக்குது. இப்போ நம்ம இதோட ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கவரேஜ் இருந்தால் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல 30% வைஃபை தான் கிடைக்கிது. அதில் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 MBPSக்கு கீழே இல்லை 4 MBPSக்கு நெருக்கி தான் இருக்குது. ஒரு சவரும் ஒரு 10 அடி தூரமும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20% வைஃபை வந்து ட்ராப் ஆகுது. எந்த சவரும் இல்லாத இடத்துல கிட்டத்தட்ட 120 மீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏர்டெல் நெட்வொர்க்கில் அதோட ஸ்பீடு எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரவுட்டருக்கு பக்கத்துலேருந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆவரேஜாக 12 MBPS கிடைக்குது. ஜியோவோட 1 MBPS தான் கம்மி. கிட்டத்தட்ட விஐயை விட ஒரு 3 MBPS கூட. அடுத்து 30 அடி தூரம் 3 சவர் இருக்க மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அதோட ஸ்பீடை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல 30% வைஃபை மட்டும் தான் கிடைக்குது. அதில் நெட்டு ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 MBPS நெருக்கி வருது. ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போதே வைஃபை 6 சிம்பிள் காமிச்சிருது. நாம் இப்போ செக் பண்ண ஃபோன்லேயும் வைஃபை 6 இருக்குது. இந்த மோடத்துலேயும் வந்து AX சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீடு வித்தியாசம் வரலாம். வைஃபையில் 5th வெர்ஷன் வந்து ஏசி ஸ்டாண்டர்டை வந்து சப்போர்ட் பண்ணும். அது வந்து இதில் கிடையாது. இதில் வந்து வைஃபை 4த்துக்கான என் சப்போர்ட் வரைக்கும் தான் இருக்குது. உங்கள் ஃபோன் கொஞ்சம் பழைய ஃபோனாக இருந்து வைஃபை 5 வந்து சப்போர்ட் பண்ணாலுமே இதில் வைஃபை 4 ஸ்பீடு தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனுக்கு கொடுக்க முடியும். இந்த வைஃபை ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங்கில் கிட்டத்தட்ட நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டெரஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நெட்டு கனெக்டிவிட்டி கொடுக்குது. வைஃபை ரேஞ்ச் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சாலுமே ஸ்பீடுமே குறையுது. ஆனாலுமே எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் கிடைக்குது. கடைசியாக BSNL செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறது வந்து BSNL 4G. இப்போ நம்ம நெட் செக் பண்ணுறது எங்களோட இடத்துல மட்டும்தான். உங்கள் இடத்துல அது டிஃப்ரெண்ட் ஆகலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் BSNL 4G அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. முக்கியமான விஷயம் என்னென்னா, கரெக்டாக உங்களுக்கு 4G சிக்னல் நல்லா கிடைக்கிற இடத்துல நீங்கள் ரவுட்டரை வச்சா மட்டும்தான் ஃபுல் பாயிண்ட் கிடைக்கும். ஃபுல் பாயிண்ட் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு வந்து ஃபுல் ஸ்பீடு வரும். கிட்டத்தட்ட ஒரு 40 MBPS வரைக்குமே இதே ரவுட்டரில் நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு கோட் ஆச்சு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் BSNL 4G வந்து 1 பாயிண்ட் கிடைக்கிறனால அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறும் 2 MBPS தான் கிடைக்குது. அடுத்து BSNL 3G ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இங்கே 4G சிக்னலோட 3G சிக்னல் ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா kbpsல தான் நமக்கு ஸ்பீட் கிடைக்குது. இப்போ இந்த வைஃபை ரவுட்டரோட ரேஞ்சை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வைஃபையோட உங்களுக்கு ஸ்பீட் நல்லா இருக்குன்னா ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு லேண்ட் போர்ட் மூலமாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்பீட் செக் பண்ணலாம். அதே மாதிரி வெப் இன்டர்ஃபேஸும் எப்போ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லேண்டில் கனெக்ட் பண்ணால் எந்த பாஸ்வேர்டு அடிக்க தேவையில்லை, டைரெக்டாக நெட்டு கனெக்ட் ஆயிரும். அப்புறம் ஒரு குயிக் டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு 5G அன்லிமிட்டட் நெட் வந்து உங்களுக்கு போர்ட்டபுளாக ஒரு பேட்டரி லெவலில் கிடைக்குன்னா ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபாய் கிடைக்கிறல ரெட்மியோ இல்லைன்னா போக்கோ ஃபோனோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக உங்களுக்கு நெட்டு கிடச்சிரும். ஃபோனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு மோடம் போட்டுட்டு உங்களுக்கு சிசிடிவிக்கோ எலக்ட்ரானிக் டிவைஸுக்கோ வந்து நெட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மோடத்துக்கு தான் போய் ஆகணும். மோடத்துக்கு கீழே வந்து 192.150.1 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணால் வெப் இன்டர்ஃபேஸ் போயிடும். அதில் பாஸ்வேர்டு வந்து அட்மின் அடிச்சிட்டிங்கன்னா லாகின் ஆகி உள்ளே போயிடும். சாதாரண ரவுட்டரில் இருக்கிற கான்ஃபிகரேஷன் ப்ரோசரில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மொத்த இன்டர்ஃபேஸுமே வந்து அந்த மெயின் ஹோம் பேஜ்லேயே கிடச்சிருது. டாப்பில் பார்த்தீங்கன்னா 4G சிக்னல் பாயிண்ட் எத்தனை கிடைக்கிது அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு அதிக தகவல் வேணும்னா ஏற்கனவே யூசர் கைடுன்னு ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்களே, அதுலேயே வந்து படத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வந்து ஃபுல்லாக ஆனில் தான் இருக்குது. இதில் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. நார்மலாக லைட்டாக வார்மாக மட்டும்தான் இருக்குது. நம்ம எந்த சிம் கார்டு மாற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஏபிஎன் வந்து மாறி கரெக்டாக உட்காந்துக்கிச்சு. ஜியோவுக்கு மட்டும் அவங்க யூசர் கைட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அது சரியாக கனெக்ட் ஆகலைன்னா இந்த ஏபிஎன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவுமே பர்ஃபெக்டாக வந்து உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. வெப் இன்டர்ஃபேஸில் லாகின் பண்ணி போனோடனே அந்த மெயின் பேஜ்லேயே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே கிடச்சிருது. என்ன நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அதோட சிக்னல் பாயிண்ட் என்ன அது இருக்குது, சிம் கார்டு வேலிடாக இருக்கா இல்லை கரெக்டாக இல்லைன்னா திருப்பி போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதிலே காமிச்சிருது.
வைஃபை செட்டிங்ஸில் போனால் அக்சஸ் பாயிண்ட் நேம் மாற்றிக்கலாம். அதாவது காஃபே டிஃபால்ட் நம்பராக இருக்கிறத உங்களுக்கு பிடிச்ச பேரை வந்து செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குன்னா, நீங்கள் சிசிடிவி போட்டாவோ இல்லை ஹோமில் வந்து ஏதாவது ஆட்டோமேஷன் மாதிரி ஸ்விட்சஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாவோ, இல்லை டிவைசஸ் வச்சுருக்கீங்க, இல்லை அமேசானில் எக்கோ அந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஸ்மார்ட் பல்ப் வச்சுருக்கீங்க, இல்லை ஸ்மார்ட் ப்ளக் வச்சுருக்கீங்க, ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து பிசி வச்சுருக்கீங்க, இல்லை டிவியில் நெட்டில் வந்து நீங்கள் யூடியூப் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த ரவுட்ரு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே இதை ஆன்லேயே வச்சுக்கலாம். இல்லை உங்கள் 5G ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியே கூட நீங்கள் போர்ட்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் பேட்டரி செலவாகும், இல்லை வேறு மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு போர்ட்டபுளாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னா புதுசாக 7,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்கிட்டிங்கன்னா அதை போர்ட்டபுளாக வந்து நீங்கள் மோடம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5G மோடம் வந்து இந்தியாவிலே கிடையாது. அப்படியே கிடைச்சாலுமே அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே தான் வருது. லேண்டில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்பீடை செக் பண்ணாலும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு நியர்பையில் வைஃபைல கிடச்ச ஸ்பீடு தான் இதுலேயும் கிடைக்குது, 13 Mbps. இது வந்து ஏர்டெல் சிம்மில் செக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காஃபே ரவுட்டரோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை மேலே ஐ பட்டன், கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதை சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் வீஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.